ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ G86 பவர் 5G இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டில் வரதுனால இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து ஃபஸ்ட்டு போயிடலாங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.7 இன்ச் POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 1.5K ரெசல்யூஷனில் கொடுக்குறாங்க. கூடவே சூப்பர் HD POLEDங்கிறாங்க, அதாவது நல்ல குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட பிரைட்னஸ் லெவல் வந்து 4500 nits கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸ் லெவலாக, அதாவது வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ சூரிய வெளிச்சத்தில் யூஸ் பண்ணாலுமே நல்லா பிரைட்டாக தெரியும் மொபைல், அதை அப்படி சொல்கிறாங்க. அடுத்து 120 Hz ரிப்செட் கொடுக்குறாங்க. அதனால் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுறது, ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லா ஸ்பீடுமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா, இது வந்து டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் நார்மலாக எல்லா ஃபோன்லையும் இதாக கொடுப்பாங்க. இவங்க வந்து பிளாஸ்டிக் POLED கொடுத்துறாங்க, அதனால் அது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. இது வந்து பேக்கில் வந்து 2 கேமராங்க. ஒன்று வந்து 50 MP வைட் ஆங்கிள், அதாவது சோனி லைட் 600C அப்படிங்கிற சென்சாருங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல சென்சார்னு சொல்லாங்க. இந்த சென்சார், இந்த கேமராவை வச்சு நம்ம 4K வீடியோவை நம்ம 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் நம்மளுக்கு 8 MPக்கான அல்ட்ரா வைட் மேக்ரோ கொடுக்குறாங்க, அது ஒரு தனி சென்சார். அதுலேயும் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஷேக் ஆகாமல் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்க முடியுங்க. ஓகேங்களா, இது நல்லாவே இருக்குது. ஏன்னா 4K வீடியோ நம்ம 30 fps ஷூட் பண்ணும்போது ஒரு பட்ஜெட் ஒரு 15,000 செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் வருது அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒர்த்தான ஃபோன்னு சொல்லாங்க. அடுத்தது நம்மளுக்கு அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, ரொம்பலாம் குவாலிட்டியாக இருக்காது, கொஞ்சம் டீசெண்டான இதாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து ஃப்ரண்ட்டில் 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமரா கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா, இந்த கேமரா வச்சு நம்ம 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அவங்க சொல்லிட்டாங்க எல்லா கேமரா வச்சு நம்ம 4K வீடியோ எடுத்துக்க முடியும் அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டில் 32 MPக்கான செல்ஃபி கேமரா இருக்கிறதுனால நம்ம வந்து இமேஜ் குவாலிட்டி கொஞ்சம் டீசெண்டாகவே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அதாவது மோட்டோ Edge 50cc எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஃப்ரண்ட்டு பேக் கேமரா வந்து டீசெண்டாகவே இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு இது பண்ணுறது இந்த கேமரா தான் சொல்கிறாங்க. அடுத்து பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. 6720, அதாவது 6720 mAh பேட்டரி எடுக்கிறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் மேசிவாக இருக்குது, கண்டிப்பாக 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. ஏன்னா இந்த மோட்டோலேருந்து இவ்வளோ பேட்டரி கொடுத்து இப்போ தான் பார்க்குறேன், நல்லா வரவேற்கத்தக்கது மோட்டோலேருந்து. அது 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. பாக்ஸ்லேயே நம்ம சார்ஜருமே கேபிள் எல்லாம் வந்துடும். ஓகேங்களா, அடுத்து 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குதுங்க. நம்மளுக்கு UFS 2.2 கொடுக்குறாங்க. இந்த வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் 15,000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. 15,999 ரூபா அந்த ரேஞ்சில் 16,000 ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் சொல்லாங்க. ஒரு 15,000 16,000 செக்மெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. அடுத்தது IP6869க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. அதாவது ஃபோர்ஸான தண்ணியில் போட்டாலுமே ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. Android 15 தான் வரப்போகுதுங்க. 5G சப்போர்ட்லாம் இருக்குது. அடுத்தது மிலிட்ரி கேட் 810 அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பில்டு கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது நம்மளுக்கு இதோட டிஸ்பிளே கிளாஸுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i கொடுத்துக்கிறாங்க. அதனால் நல்லாவே கீழே போட்டாலும் அவ்வளோக்கா டேமேஜ் ஆகாது அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. கேமராவும் நல்ல கேமரா, ஏன்னா 2 கேமராலையும் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கும்போது நல்லாவே இருக்குது. அது பேட்டரி ஹெல்த்து நல்லாவே இருக்குது. ப்ராசஸும் டீசெண்டான ப்ராசஸ் தாங்க. அப்புறம் IP69 இருக்குது. அடுத்து நம்மளுக்கு மிலிட்ரி கேடும் கொடுக்குறாங்க. ஒரு அண்டர் 17,000 16,000 கேக்குள்ளே ஒரு நல்ல ஃபோனு வருதுங்க. அதனால் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்ட ஒரு 20,000க்குள்ள நல்ல ஃபோனை சொல்லாங்க. 20,000 சொல்ல முடியாதுங்க, ஒரு 17,000 அந்த செக்மெண்ட்லேயே வரப்போகுது. அந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஃபோன், தரமான ஃபோனை சொல்லாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.